السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை நடைமுறை வாழ்வில் செயற்படுத்த சில வழிகாட்டல்கள் என்ற ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியின் 4வது தொடரை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல் குர்ஆனை நாம் அணுகக்கூடிய முறையை மாற்றாமல் நமது வாழ்விலே அதிலே இருந்து படிப்பினைகளை பெற்று நமது வாழ்வில் அதனை நடைமுறைப்படுத்த முடியாது என்ற தொடரிலே நாங்கள் இன்று ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் சென்ற வகுப்புகளிலே நாங்கள் வரலாற்று நிகழ்வுகளை வெறுமனை வரலாற்றாக பார்க்காமல் எங்களுடைய சிந்தனைகளை சீராக்க வந்த வழிகாட்டல்களாக அக்காலத்தில் நடைபெற்று முடிந்த அந்த சம்பவங்கள் எல்லா காலத்திலும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதிலிருந்து நாங்கள் விழிப்புணர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சம்பவங்களிலிருந்து விழிப்புணர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல தனி மனிதர்களுடைய வாழ்க்கையும் அந்த காலத்தோடு முடிந்து போன வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. அந்த தனி மனிதர்களுக்கு பின்னால் உள்ள அந்த சிந்தனைகள் என்ன என்பதை புரிந்து அதனை நாங்கள் பாடமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் சில விவரங்களை வரலாற்றிலே சில பெயர்கள் சில வருடங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதற்கான நியாயங்கள் என்ன? பொதுவாக அல் குர்ஆன் இடம், பெயர்கள், காலம் இவற்றை குறிப்பிடுவது வழமை இல்லை. அதற்கு காரணம் என்ன? அந்த விடயங்கள் பெரும்பாலும் மனிதனுடைய விழிப்புணர்விலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார். அல் குர்ஆன் விழிப்புணர்விலே மாற்றத்தை ஏற்படுத்த வந்த ஒரு நூல். எனவே அதற்கு இப்படியான விவரங்கள் அவசியம் கிடையாது. காலம், இடம், பேரு, வருடங்கள் இவை அவசியம் கிடையாது. இருந்தாலும் சில இடங்களில் அப்படி குறிப்பிடப்பட்டதுக்கான நியாயங்களை நாங்கள் சொன்னோம். அதில் ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், அதே போல் அபூ லஹபுடைய சம்பவத்தை நாங்கள் சொன்னோம். அபூ லஹபுடைய பெயர் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சூரத்துல் மஸத் என்பது சூரத்துல் நஸ்ர், வெற்றி என்ற அந்த சூறாவுக்கு பின்னால் இடம்பெற்றிருக்கிறது. இரண்டுமே சூரத்துல் நஸ்ர் இறுதியாக இறங்கிய ஒரு அத்தியாயம். ஆனால் சூரத்துல் மஸத் ஆரம்பத்திலே இறங்கிய ஒரு அத்தியாயம். அப்படி இருந்து இரண்டையும் பக்கத்திலே அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்து கூறியிருப்பதற்கான காரணம் என்ன? ஆம், இஸ்லாத்தை அழிப்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு செயற்படக்கூடியவர்களுக்கான ஒரு பாடம். நீங்க எவ்வளவுதான் இஸ்லாத்தை அழிப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்தாலும் இறுதி முடிவு இஸ்லாத்துக்குத்தான். எப்படி ஆரம்ப கட்டத்திலே அபூ லஹப் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக மிகப்பெரிய திட்டங்களை வகுத்து செயற்பட்டாலும் இறுதியிலே இஸ்லாம் தான் வெற்றி பெற்றது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அப்படியான அவனுடைய பெயரை அந்த இடத்திலே குறிப்பிட்டு அதற்கு முன்னால் சூரத்துல் நஸ்ர் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய வெற்றியை குறிப்பிடக்கூடிய, இஸ்லாத்துக்கு அல்லாஹ் வழங்கிய வெற்றியை குறிப்பிடக்கூடிய அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் சொன்னோம், அல் குர்ஆனிலே காணப்படக்கூடிய அந்த மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த மோசமான மனிதர்களாக இருந்தாலும் சரி, நல்லவர்களாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சிறப்பம்சங்கள் என்ன, அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த விடயங்களிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய படிப்பினைகள், இவற்றை நாங்கள் எடுத்து என்ன செய்ய வேண்டும்? எங்களிடத்திலே அது எந்த அளவுக்கு இருக்கின்றது. உதாரணமாக ஃபிரௌனை எடுத்துக்கொண்டால், காரூனை எடுத்துக்கொண்டால், அவர்களிடத்திலே காணப்பட்ட மோசமான பண்புகள், அல்லது ஆது சமூது கூட்டம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், இந்த கூட்டங்கள் அல்லது பனூ இஸ்ரவேலர்கள் இவரிடத்திலே காணப்பட்ட அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய மோசமான பண்புகள் என்ன என்பதை நாங்கள் எடுத்து பார்த்து இது எங்களிடத்திலே இருக்கின்றனவா இல்லையா என்பதை நாங்கள் மறுபரிசீலனை செய்து அவை எங்களிடத்தில் இருந்தால் அதிலே இருந்து நாங்கள் திருந்திக் கொள்ள வேண்டும். இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை. உதாரணமாக சில மக்களுக்கு நாங்கள் இவ்வாறு சொல்லும் பொழுது, நயவஞ்சர்களை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே என்ன பண்புகளை சொல்லி இருக்கிறார் என்பதை படியுங்கள் என்று சொன்னால், அதனை படித்துவிட்டு வந்து மற்றவர்களிடத்தில் அது இருக்கிறதா இல்லையா என்பதைத்தான் பார்ப்பார்கள். மற்றவர்கள் யாரிடத்தில் அந்த பண்பு இருக்கிறது என்று தேடுவார்கள். தன்னிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி சிந்திக்கவே மாட்டார்கள். ஆனால் அல் குர்ஆன், இஸ்லாம் என்பது வெறுமனே ஒரு மனிதன் ஒரு தகவலை இன்னொருவரை பார்த்து அவரை குறைபிடிப்பதற்காகவோ அல்லது வெறுமனே தகவல்களாக சேகரித்து வைத்துக் கொள்வதற்காகவோ கற்குமாறு எங்களுக்கு சொல்லவில்லை. மாற்றமாக எங்களை திருத்திக் கொள்வதற்கு, எங்களிடத்திலே அந்த ஹிதாயத்தை, நேர்வழியை பெற்றுக் கொள்வதற்கு, நாம் நேர்வழியை அடைந்து கொள்வதற்குத்தான் அல் குர்ஆனை படிக்குமாறு எங்களுக்கு சொல்கிறது. எனவே நாங்கள் பெறக்கூடிய அந்த பாடங்களை, அந்த பண்புகள் எந்த அளவுக்கு எங்களிடத்தில் இருக்கின்றன, அல் குர்ஆனில் நாங்கள் தேடி பெறக்கூடிய அந்த தீய பண்புகள், அந்த காலத்திலே வாழ்ந்த மக்களிடத்திலே காணப்பட்ட தீய பண்புகள், அவை எங்களிடத்திலே இருக்கின்றனவா என்பதைத்தான் முதலாவது நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் தான் மற்றவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும்.
எங்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து நாங்கள் திருந்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் சில மக்கள் எடுப்பிலே முதலாவது மற்றவர்களைத்தான் பார்ப்பார்கள். இது தவறு. மற்றவர்களை பார்க்க முன்னால் எம்மை நாங்கள் சிறிதூக்கி பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அன்பார்ந்த சகோதரனே, அல் குர்ஆனுடைய முறையை பின்பற்றித்தான் அழைப்பாளர்கள், அறிஞர்கள் தமது மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த முறையையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாமும் நமது வழிநடத்தல் முறையை மக்களை வழிநடத்தும் பொழுது எப்படி அல் குர்ஆன் வெறுமனே வரலாறுகளையும் தகவல்களையும் கூறி மக்களை திருப்திப்படுத்த முனைவதில்லையோ, அதே போல நாங்களும் வெறுமனே மக்களுடைய தேவைக்காக வேண்டி, அதாவது மக்களுக்கு எது விருப்பமானதோ அவற்றை நாங்கள் மக்களுக்கு சொல்லாமல் மக்களுக்கு எது பயனுள்ளதோ அதனைத்தான் நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும். மக்கள் விரும்புவது அவர்களுக்கு பயனுள்ளவற்றை விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் ஆனதோ அதைத்தான் மக்கள் விரும்புவார்கள். மக்கள் விரும்பக்கூடியவை எல்லாம் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது அர்த்தம் அல்ல. எனவே மக்கள் சில பேரை அவர்களுக்கு பயனற்ற விடயங்களையும் விரும்புவார்கள் இன்ட்ரெஸ்டுக்காக வேண்டி. எனவே நாங்கள் மக்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன என்பதை பார்க்காமல் மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு சிறந்த வியாபாரிக்கும் சாதாரண வியாபாரிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? சாதாரண வியாபாரி சந்தையில எது தேவையோ அதை கொண்டு வந்து விற்பனை செய்வார். மக்களுக்கு என்ன தேவையோ அதனை எடுத்துக்கொண்டு வந்து அதனை விற்பனை செய்வார். ஆனால் சிறந்த ஒரு வியாபாரி, முதிர்ச்சி உள்ள ஒரு வியாபாரியாக இருந்தால் அவர் என்ன செய்வார்? அவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி விற்பது என்பதை தான் சிந்திப்பார். உதாரணமாக நான் ஒரு ஊரிலே வந்து புத்தக கடை திறக்கப் போகிறேன் என்று சொன்னால் அதற்கான தயாரிப்புகள் இடத்தில் இருக்கிறது, அதற்கான ஆற்றல்கள் திறமைகள் இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மக்களுக்கு மத்தியிலே அந்த புத்தக கலாச்சாரத்தை அவர் உருவாக்குவார். உருவாக்கி அந்த வியாபாரத்தை அவர் அங்கு வெற்றிகரமாக செய்து லாபத்தை பெறுவார். வெறுமனே அவர்கள் எதை கேட்கிறார்களோ அதை கொண்டு கொடுத்து விட்டு தனது லாபத்தை சம்பாதித்துக் கொண்டு செல்ல மாட்டார். அதை போன்றுதான் அழைப்பாளர்களும். சிறந்த அழைப்பாளர்கள் சொல்லக்கூடியவர்கள் மக்கள் என்ன பேசுமாறு சொல்கிறார்களோ, மக்கள் என்ன எதனை எதிர்பார்க்கிறார்களோ அதனை பேசிவிட்டு சொல்ல மாட்டார். மக்களுக்கு கதை சொல்வது பிடிக்கும். வரலாற்று தகவல்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை வருடம் வாழ்ந்தார்கள், எங்கு வாழ்ந்தார்கள், அவருடைய கப்பல் எங்கு தரித்தது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கம்பு எப்படிப்பட்டிருந்தது, கைத்தடி எப்படி இருந்தது என்ற இந்த விவரங்களை எல்லாம் சொல்வதுதான் மக்களுக்கு பிடித்தமானது, மக்களுக்கு விருப்பமானது. ஆனால் அவற்றின் மூலமாக அவர்களது வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுமா என்று கேட்டால் மாற்றம் ஏற்பட மாட்டார். சில அழைப்பாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களை மக்கள் சந்திப்பதற்கு முன்னாலும் சந்திப்பதற்கு பின்னாலும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவருடைய உரையிலே அவருடைய எழுத்திலே மக்களுக்கு வெறும் தகவல்கள் மாத்திரம் நான் சென்றிருக்குவதை தவிர அவருடைய விழிப்புணர்வில் எந்த மாற்றமும் ஏற்பட்டிருக்க மாட்டாது. எனவே அவருடைய விழிப்புணர்வு எப்படி இருந்ததோ அப்படியே தான் அவரை சந்தித்த பின்னாலும் இருக்கும். எனவே நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அழைப்பாளர்கள், சீர்திருத்தவாதிகள், வழிகாட்டிகள், நாங்கள் மக்களை சந்தித்தால் எங்களை சந்திப்பதற்கு அந்த மக்கள் முன்னால் இருந்ததை விட, எங்களை சந்திப்பதற்கு முன்னால் அந்த மக்கள் இருந்த நிலையை விட எங்களை சந்தித்தது பின்னால் அவர்களுக்கு மாற்றம் வர வேண்டும். நாங்கள் ஒரு சபையிலே அமர்ந்தால் மக்கள் இப்படியான தகவல்களைத்தான் கேட்பார்கள். அவர் எங்கே வாழ்ந்தார், எங்கு பிறந்தார், என்ன விவரங்கள் என்று தகவலைத்தான் எங்கள் மக்கள் அதிகமாக கேட்பார்கள். அப்படி கேட்கும் பொழுது நாங்களும் அவர்களுக்கு அடிபணிந்து அவர்கள் கேட்கக்கூடிய பதில்களை அப்படி சொல்லிக்கொண்டு செல்லாமல் நாங்கள் அவர்களுடைய அந்த சிந்திக்கும் கேள்வி கேட்கும் என்ற அந்த முறையை நாங்கள் மாற்ற வேண்டும். நாங்கள் தான் மாற்ற வேண்டும். ஆம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு மிக முக்கியமான வரலாறு தான். ஆனால் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? 950 வருடங்கள் 950 வருடங்கள் அழைப்பு பணி செய்தும் அந்த மக்களில் மிகச்சிலர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படி அந்த நேர்வழியை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான உளவியல் காரணிகள் என்ன என்பதைத்தான் நாங்கள் அந்த இடத்திலே அவர்களுக்கு நாங்கள் கற்பிக்க வேண்டும், அவர்களுக்கு போதிக்க வேண்டும். ஆம், அப்படியான அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான காரணங்கள் நாங்கள் பேசி அவற்றிலே எந்த அளவுக்கு எம்மிடத்திலே இருக்கிறது, அவற்றில் எம்மிடத்திலே ஏதாவது இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து எம்மிடத்தில் இருந்தால் நாங்கள் அதை வெளியே வருவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே இப்படி ஒவ்வொருவரும் சிந்தித்தால், ஒவ்வொரு எழுத்தாளரும், ஒவ்வொரு சிந்தனையாளர்களும், ஒவ்வொரு வரலாற்று ஆசிரியர்களும், ஒவ்வொரு பேச்சாளர்களும் சிந்தித்தால் அவருடைய உரைகள் தற்போது இருக்கக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டார். அவர்கள் எந்த ஒரு தலைப்பை பேசுவதற்கு முன் வந்தாலும்
என்ன ஒரு வரலாற்றை பேசுவதற்கு முன் வந்தாலும், ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு முன் வந்தாலும், ஒரு பதிவை எழுதுவதற்கு முன் வந்தாலும், இதிலே மக்களுக்கு என்ன பிரயோசனம் இருக்கிறது, மக்களுடைய விழிப்புணர்விலே எந்த அளவுக்கு இந்த புத்தகம், இந்த பேச்சு, இந்த எழுத்து தாக்கம் செலுத்தும் என்பதை பார்த்துதான் அவர் எழுதுவார், பேசுவார், வரலாற்றை சொல்லுவார். வெறுமனை வரலாற்று தகவல்களை வரலாறாக கதையாக சொல்லிவிட்டு செல்ல மாட்டார். அந்த வரலாறுகளில் இருந்து நாங்கள் பெற வேண்டிய படிப்பினை என்ன, அல்லாஹ்வுடைய வழிமுறைகள் என்ன என்பவற்றையெல்லாம் அந்த மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். வெறுமனை தகவல்களை மாத்திரம் சொல்லிவிட்டு செல்லாமல் என்பதை இந்த அல் குர்ஆனுடைய அணுகுமுறையிலிருந்து நாம் படிப்பினை பெற்று எங்களுடைய அணுகுமுறையையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக வழிகாட்டிகள், ஆய்வாளர்கள், ஆசிரியர்கள், உரையாற்றக்கூடியவர்கள், புத்தகம் எழுதக்கூடியவர்கள் இது மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். எனவே நமது அந்த அணுகுமுறையை, அழைப்பு பணியின் அணுகுமுறை, எழுத்துத்துறையின் அணுகுமுறை, கற்பித்தல் அணுகுமுறையை அல் குர்ஆனுடைய அந்த அணுகுமுறைக்கு ஏற்ப நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.